இது மட்டும் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய 5வது வகுப்பாக இது இருக்குது. நாம் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இது 4வது வகுப்பாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சர்வத்திலும் மேலானவர், எல்லாவற்றிற்கும் முந்தினவராக அவர் இருக்கிறார், அவர்தான் எல்லாவற்றையும் துவக்கினவராக இருக்கிறார் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி அவரை the preeminence of Christ அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து தான் சகலத்திற்கும் முந்தினவர், அவரை முதன்மை, அவர்தான் எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக இருக்கிறார் அப்படின்ற நிலையிலிருந்து இந்த நிருபத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்கிறார். ஏன் என்பதற்கான காரணங்களை நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா அன்றைய நாட்களில், ஏன் இன்னைக்கு கூட சபையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தாண்டி பல விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். நமக்கு இப்போ சபையில் ப்ரையாரிட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய முதன்மை ஸ்தானத்தையும் நம்முடைய ப்ரையாரிட்டி, முன்னுரிமை எதற்கு தருகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அநேக வேளைகளில் நம்முடைய விஷயங்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், முன்னிறுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். பல நேரங்களில் நம்ம அப்படி ஒரு தவறை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பவுல் நம்மை வழி நடத்துகிற கொலோசியர் எழுதின நிருபத்தில் குறிப்பாக அவர் நமக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, நோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தாண்டி எதுவும் நமக்கு முக்கியம் அல்ல. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றுக்கும் முந்தினவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றையும் துவக்கினவராக இருக்கிறார். ஸோ அவருடைய ப்ரீஎமினன்ஸை பற்றி அவர் பேசுகிறார். அதை நம்ம 17வது வசனம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ 2வது பகுதி 18 20 வரைக்கும் வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18 to 20, 18 20 வரைக்கும் வாசிக்கலாம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. 19வது வசனம் வாசிங்க திரும்ப. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். இப்போ நம்ம 18 20 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார். அது பார்க்கிற விஷயங்களா இருக்கட்டும், பார்க்க முடியாத விஷயங்களா இருக்கட்டும், சிங்காசனங்களா இருக்கட்டும், தத்துவங்களா இருக்கட்டும், அதிகாரங்களா இருக்கட்டும், வல்லமைகளா இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றையும் எல்லாம் அவருக்கென்றும் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் என்ன செய்யப்பட்டு, அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். 17வது வசனத்துல போட்டிருக்கிறது. 17 வாசிங்க. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். இப்போ இந்த எல்லாவற்றுக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை லிஸ்ட் போடுறார் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம 15 17 வாசிக்கும் போது, 15 17 வாசிக்கும் போது எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்துவானவர் முந்தினவர்னு முடிக்கிறார். 17வது வசனத்துல என்ன முடிக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாவற்றிற்கும் அண்டர்லைன் பண்ண, எல்லாவற்றிற்கும் முந்தினவர். இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் என்னது, முந்தினவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த எல்லாவற்றிற்கும் என்னென்ன அப்படின்றத அவர் என்ன செய்யறாரு, அதுக்கு மேல லிஸ்ட் போடுறாரு. என்னென்ன நீங்க பாத்தீங்க 15 16 வாசிங்கன்னா என்னென்ன விஷயங்கள் போட்டிருக்குது, ஏற்கனவே படிச்சதான், பட் நீங்க சொல்லலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டிருக்குது அப்படின்னா,
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலும் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாத. அப்போ கிரியேஷன், ஹோல் கிரியேஷன், தேவன் படைத்த அனைத்து படைப்புகளையும் அவர் ரெண்டு பகுதிகளாக என்ன செய்யறார், பிரிக்கிறார். அவர் என்ன எல்லாவற்றிற்கும் சொல்லும்போது அது தேவன் படைத்த படைப்பு இல்லையா, படைப்பு. சோ இந்த படைப்பு எல்லாவற்றையும் யார் உருவாக்கி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவானவர் உருவாக்கி இருக்கிறார். எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கெண்டும் என்ன செய்யப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்றார். இந்த படைப்பை அவர் ரெண்டா பிரிக்கிறார். ஒண்ணு என்னதுன்னா பரலோகம், அப்புறம் பூலோகம். பரலோகம் பிளஸ் பரலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய யாவும். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய யாவும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே அவர் என்ன கொண்டு வராரு, என்னென்ன வார்த்தைகளை கொண்டு வராரு பாருங்க. சிங்காசனங்கள், அப்புறம் கர்த்தத்துவங்கள், அதிகாரங்களுக்கா, அதிகாரங்கள், சிங்காசனங்களுக்கு அப்புறம் அதிகாரங்கள், அப்புறம் கர்த்தத்துவங்கள். சிங்காசனங்களானாலும் அதிகாரங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதுக்கப்புறம் துரைத்தனங்களானாலும் துரைத்தனங்கள், அப்புறம் இவைகள் எல்லாம். பொதுவா நாம பரலோகம் பூலோகம்னா நம்ம என்ன நினைப்போம்? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய அப்படின்னு சொல்லிட்டு சிங்காசனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள்ன்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துறாரு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை படைப்புல நமக்கு எந்த சந்தேகமும் வேணாம். நாம பார்க்குற நாய், பூனை, பன்னியிலிருந்து புழு பூச்சியிலிருந்து அமீபாலிருந்து எல்லாவற்றையும் யார் தான் படைச்சா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து படைச்சார். இதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை வேற ஒரு டைரக்ஷன்ல என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா படைப்புல நம்ம பார்க்கிற விஷயங்களும் இருக்குது, பார்க்க முடியாத விஷயங்கள் என்ன செய்யுது இருக்குது. கரெக்டா? இத வந்து மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல்னு சொல்லலாம். அதாவது பார்க்கக்கூடியவைகளில் பிசிக்கலாக இருக்கிற விஷயமும் அது வந்து மெட்டீரியல். என்னது? பிசிக்கலாக இருக்குது. அதை பத்தி என்ன சொல்லலாம்? மெட்டீரியல்னு சொல்லலாம். மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல். இப்ப மெட்டீரியல் அப்படின்னும் போது அதிலும் நாம் பார்ப்பதும் இருக்கிறது, பார்க்க முடியாததும் இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அழகான ஒரு பூச்செடியை பார்க்க முடியும், பூவை பார்க்க முடியும். ஆனால் அப்படியே மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல போனீங்கன்னா நம்முடைய கண்களால் அவைகள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாத விஷயங்களும் இருக்கிறது. இப்போ உங்களுடைய உடம்பை நீங்க பார்க்க முடியும், ஆனா உங்கள் உடல்ல இருக்கும் அணுவை உங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஸோ தொட்டு உணரக்கூடிய விஷயங்கள் மெட்டீரியல் திங்ஸ்லயும் பார்க்கக்கூடியவைகள் இருக்கிறது, பார்க்க முடியாதவைகள் இருக்கு. கரெக்டா? ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து இந்த இடத்துல நம்முடைய கவனத்தை கொண்டு போல. ரெண்டாவது விஷயம் இம்மெட்டீரியல். இதை நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா தொட்டெல்லாம் உணர முடியாது. அவைகள்ல பார்க்கக்கூடியவைகளும் இருக்குது, பார்க்க முடியாதவைகள் இருக்குது. பார்க்கக்கூடியவைகள் எங்கன்னா பூலோகத்துல இருக்குது. பூலோகத்துல நீங்க சிங்காசனங்களை பார்க்க முடியும், அதாவது ராஜாக்களை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த ராஜாக்களுக்கு இருக்கும் அதிகாரங்களை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த ராஜாக்கள் மூலமாக அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கர்த்தத்துவங்கள், கவர்மெண்ட்ஸ், ஆட்சியையும் நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதே நேரத்தில் அந்த கர்த்தத்துவங்களை பயன்படுத்தி அவர்கள் பண்ணக்கூடிய துரைத்தனங்களையும் நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். புரியுதா? இது பார்க்க முடியும். ஆனா அதே நேரம் நாம் பார்க்க முடியாத சிங்காசனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுதான் பரலோகத்தில் உள்ளவைகள். இப்போ படைப்பை நீங்க ரெண்டா பிரிச்சீங்கன்னா ஒன்னு வானம், இன்னொன்னு பூமி. அதாவது பரலோகம் அப்புறம் பூமி. இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். வானங்களையும் பூமியையும் தேவன் என்ன செய்தார், படைத்தார். இப்போ பரலோகத்தோடு தொடர்புடைய விஷயங்களை நீங்க கவனிக்கும் பொழுது நீங்கள் பார்க்க முடியாத இவைகளும் இருக்கிறது. இந்த பூலோகத்துல இவைகளை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும்.
ஆனா நீங்க பார்க்க முடிஞ்ச சிங்காசனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்களையும், பார்க்க முடியாத சிங்காசனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்களையும் படைத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை பவர் சென்டர், அதிகார மையத்தை நோக்கி, அத்தாரிட்டிஸ் அண்ட் பிரின்சிபாலிட்டிஸ் பக்கத்துல நம்மளை கொண்டு போறாருன்னா, இதை பயன்படுத்தி தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் என்ன செய்யுது? ஆக்சுவலி நம்ம கவனிச்சோம்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேதம் ரொம்ப அருமையாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது. எபேசியர் எழுதின நிருபத்திலாம் 6வது அதிகாரம்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, 2வது அதிகாரம் வாசிச்சீங்கன்னா, இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அதை இன்னும் தெளிவாக அவர் என்ன செய்யறார்? எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இப்போ இந்திய அரசாங்கம் இருக்கிறது, கரெக்டா? இந்திய அரசாங்கம் இருக்கிறது. இந்திய அரசாங்கத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த சிங்காசனத்துக்குன்னு சில அதிகாரங்கள் என்ன செய்யுது? இருக்குது. அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஆட்சியை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அந்த ஆட்சியை பயன்படுத்தி, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, அவருடைய பெயரை பயன்படுத்தி துரைத்தனங்கள் இந்த தேசத்தில் என்ன செய்கிறது? நடக்கிறது. இதை நாம் பார்க்க முடியும். நமக்கு இவர்களோடு போராட்டம் இல்லை. அப்ப யாரோட போராட்டம்னு சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல பாருங்க. இந்த டாபிக் நான் நடத்தும் போது உங்களுக்கு நடுவுலயே டவுட் வந்துச்சுன்னா உடனே கேட்டுருங்க, சரியா? பிகாஸ் நம்ம படிக்கிறது அப்படியே அந்த வசனத்தை ஈஸியா நம்ம கடந்து போயிடலாம். ஆனா அந்த வசனத்துக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை எங்க கொண்டு போய் என்ன கற்றுக் கொடுக்க விருப்பப்படுகிறாருன்றது தான் நான் நிறுத்துறேன், சரிங்களா? ஸோ இப்போ எபேசியர் நிருபம் 6வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய போராட்டம் யாரோடு இருக்கிறது அப்படின்னு. 12வது வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா ஹெவன்லி பிளேசஸ், பரலோகங்களில் நமக்கு போராட்டம் உண்டு, இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இப்போ வானாதி வானங்கள்ல இருக்கிற தேவனுக்கு பயந்தும் இந்த உலகத்தில் இருக்கும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியை நடத்தலாமா? நடத்தலாம். வான மண்டலங்களில் இருக்கும் பொல்லாத ஆவிகளின் சேனைக்கு பயந்தும் இந்த சிங்காசனங்களில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் இந்த ஆட்சியை என்ன செய்யலாம்? நடத்தலாம். பெரும்பாலும் அல்லது முழுக்க இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய உலக ராஜ்யம் யாருக்கு பயந்து நடக்கிறது? ஏயா பியா? பி. நீங்க எபேசியர் எழுதின நிருபத்துல இந்த அதிகாரிகளின் தலைவன் யாருன்னு போட்டிருக்கு. ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவி. அவன் யாரு? அவனுக்கு பயந்துதான் இன்றைக்கு உலகத்தில் எது நடக்குது? இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் தேவனுக்கு பயந்துதான் ஆட்சி செய்யறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும். இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்குதானா? தேவனுடைய ராஜ்யம் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறதுனா இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு உலக ராஜ்யம் தான் ஆளுகை செய்யுது. இயேசு கிறிஸ்துவானவர் நேரடியாக அந்த உலக ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருந்த பிலாத்துவின் முகத்தை பார்த்து சொன்னார், நான் ராஜாதான், ஆனா என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. அப்பனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாம் நாம் பார்க்க முடியாத துரைத்தனங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்களுக்கு பயந்து என்ன செய்கின்றன? நடந்து கொண்டிருக்கின்றன. இது புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கேள்வி, இப்போ இந்த கவர்மெண்ட் மாதிரி மேலேயும் இதே மாதிரி கவர்மெண்ட் நடக்குது. அப்போ இல்ல நான் அப்படி சொல்ல, இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இல்லை நாட் ஓன்லி கவர்மெண்ட், நம்ம லோக்கல் ரவுடியில் ஆரம்பிச்சு யாரை வேணா இதை எடுத்துக்கோங்க, தேவனுக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் விரோதமாக செயல்படக்கூடிய அனைத்து துரைத்தனங்களும் எடுத்துக்கலாமே. இவர்கள் எல்லாருமே யாருக்கு
யாருடைய அதிகாரம் யாருடைய வழி நடத்துதல்ல வேலை பார்க்குறாங்க? ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கு பயந்து தான் என்ன செய்யறாங்க? வேலை பார்க்குறாங்க. ஸோ இட் டஸ் நாட் மீன் அங்க ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் ஆட்சி செய்துன்னு அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு பயந்து தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள், அல்லது அவர்களுடைய ஏவுதலின்படி தான் இவங்க என்ன செய்யறாங்க? வேலை செய்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். பிலாத்து இயேசு கிறிஸ்து யாரு, பாவம் செய்யாதவர் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டும் அவன் ஏன் பயந்தான்? அவன் தேவனுக்கு பயப்படல. அவன் எதற்கு பயந்தான்னா, இந்த அதிகாரம் தன் கையை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிருமோன்னு ஒரு பயம். அந்த பயத்தை உருவாக்குனது யாரு? பிசாசு. இந்த அதிகாரம் அவன் கையை விட்டு போயிருமோன்ற பயத்தை அவனுக்கு உருவாக்குனது யாரு? இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் அனைவரும், நாம வெறும் ஆட்சியாளர்களை மட்டும் நான் சொல்லல, எல்லா ஜனங்களும் இந்த உலகத்துல அதிகாரம் செலுத்தக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குல்ல இந்த பூமியில. எல்லாருக்கும் அதிகாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு. ஒரு வார்டு கவுன்சிலர்ல ஆரம்பிச்சு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அதிகாரம் இருக்குது. வார்டு கவுன்சிலரும் விட்டுருங்க, ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா ஹெட் மாஸ்டர் ஆரம்பிச்சு டீச்சர் வரைக்கும், ஏன் கிளாஸ் லீடர் வரைக்கும் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. இருக்கா இல்லையா? ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணா அந்த குரூப்புக்கு தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஒரு ஐடி கம்பெனில ஒரு டீம் லீடருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த டீம் லீடருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த டீம் லீடருக்கு ஒத்து உதக்கூடிய சில பேர் இருப்பாங்க, அவனுக்குன்னு சில அதிகாரம் என்ன செய்யுது? இருக்குது. ஒரு பியூனுக்குன்னு சில அதிகாரம் இருக்குது. எல்லாருக்கும் சில அதிகாரங்கள் இந்த பூமியில என்ன செய்யுது? இருக்குது. ஒரு வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தகப்பனுக்கு அதிகாரம் இருக்கு, தாய்க்கு அதிகாரம் இருக்கு, ஒரு மூத்த பையனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அவங்க இருக்கிற ஏரியாக்குன்னு சில இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம ரெண்டு விஷயம், ஒண்ணு நம்ம தேவனுக்கு பயந்து இதை செயல்படுத்தவும் முடியும், பிசாசானவனுடைய சொல்லை கேட்டும் இதை நம்ம என்ன செய்ய முடியும்? செயல்படுத்தவும் முடியும். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிறவர்கள் யாரும் தாமாக செயல்படுவது இல்லை. அவர்கள் ஏவப்பட்டபடியே என்ன செய்யறாங்க? நடந்து கொள்கிறார்கள். அந்த ஏவுகிறவர்கள் யார்? அதுதான் சிங்காசனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், வல்லமைகள். பார்க்க முடியாதது. பார்க்க முடிஞ்ச சிங்காசனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்களும் இருக்கிறது. அது இந்த பூலோகத்தில் இருக்கிறது. பார்க்க முடியாதவை வான மண்டலங்கள் என்ன செய்யுது? இருக்கிறது. ஆனா இப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாரு? குட் நியூஸ் என்ன தெரியுமா? நல்ல செய்தி என்னன்னா, இவை எல்லாவற்றையும் படைத்தவரே யார் தான்? இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன் தான். அதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இவைகள் எல்லாவற்றையும் படைத்தாருன்னும் போது, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறவர் யாரு? அல்டிமேட் அத்தாரிட்டின்றது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ நாம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாம அதனால என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு பாஸ்டர் பிரவீன் பகதலான்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் பார்த்தோம். சரிங்க, உங்களுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும், எனக்கும் அவரை பற்றி சில விஷயங்கள் தெரியும். நான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவரை. அவர் இப்போ யாருக்கு பயந்து தன் உயிரை விட்டார்னு நினைக்கிறீங்க? தேவனுக்கு என்ன செஞ்சார்? பயந்தார். தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால அவர் தன்னுடைய உயிருக்காக அவர் என்ன செய்யல? பயப்படல. அப்போ நாம யாருக்கு பயப்படாதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அவர்கள் வெறும் சரீரத்தை மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். ஆனா இன்னொருத்தர் இருக்காரு, அவர் உங்க சரீரத்தை மட்டும் இல்ல, ஆத்மாவையும் சேர்த்து நரகத்துல தள்ளி அழிக்க வல்லவராக இருக்கிறாரு. அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? பயப்படுங்க. அவர் யாருன்னா, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் தான் பரலோகத்தில் உள்ளவைகளையும் படைத்தார், பூலோகத்தில் உள்ளவைகளையும் படைத்தார். என்னென்னலாம் படைச்சாரு? பரலோகத்தில் உள்ள பார்க்க முடியாதவைகளையும் பூலோகத்தில் நம்ம பார்க்க முடிகிறவர்களையும் படைத்தவர் யாரு? அவர் தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மள சாதாரணமா நம்ம பார்க்கிற சிருஷ்டிப்புகளை தாண்டி ஒரு பார்வைக்கு நம்மள என்ன செய்யறாரு? கொண்டு போறாரு. ஏன்னா இந்த நிருபத்துல அவர் அதை பத்தி தான் என்ன செய்யறாரு? பேச போகிறாரு. அடுத்து அவர் பேச போற டாபிக் அதை பத்தி தான் என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. சோ அவர் அந்த டைரக்ஷன்ல தான் நம்மளை என்ன செய்கிறார்? வழிநடத்துறார். ஸோ கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது ஏதோ நம்ம இதை ஈஸியா நம்ம தாண்டி போயிடக்கூடாது. இதுக்கு பின்னாடி இதெல்லாம் என்ன செய்யுது? இருக்குது. இதுக்குள்ள நம்ம டீப்பா போனோம்னா இது தனியா நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். பட் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர போறேன். இதை ஏன் கொண்டு வந்தேன்னா, இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம படிக்க போறது, அதாவது 18 இருந்து 20 வரைக்கும் நம்ம வாசிச்ச வசனங்கள்ல 16 இருந்து 17 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயங்களோட என்ன இருக்கு? நிறைய தொடர்பு இருக்கு. ஸோ அதனாலதான்
நான் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் இவ்வளோ எக்ஸ்பிளைன் என்ன செய்கிறேன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒருவேளை இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று ரெண்டு புரியலைன்னா நீங்கள் அந்த டவுட்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க, அல்லது எனக்கு அனுப்புங்க. அடுத்த வகுப்புக்கு வரும்பொழுது அதை நம்ம இன்னும் விலாவரியாக என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். நமக்கு இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னன்னா, தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். யாரு? இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாத்தையும் படைத்தார். என்னென்னலாம் படைச்சாரு? வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் படைத்தார். வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியும் பூமியில் உள்ளவைகளையும், அதாவது பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் யார் படைச்சார்? என்னென்ன விஷயங்கள்லாம் படைச்சாரு? பார்க்க முடிஞ்சவங்களையும் படைச்சாரு, பார்க்க முடியாதவைகளையும் படைச்சார். பரலோகத்தில் உள்ள பார்க்க முடியாதவைகளாகிய இவைகளையும் பூலோகத்தில் உள்ள பார்க்க முடிஞ்சவைகளாகிய இவைகளையும் யார் படைச்சார்? எதுக்காக படைச்சார்னா அவருக்கென்று என்ன செய்தார்? படைத்தார். அவருக்கென்று படைத்தார். இங்கதான் நம்ம பழைய ஏற்பாட்டில இருந்து சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். என்னன்னா, பரலோகத்தில் உள்ளவைகள் அங்கேயும் தேவனுக்கு விரோதமான கலகம் நடந்துச்சா? யாரு ஆரம்பிச்சு வச்சது? நம்ம லூசிபர்னு சொல்லக்கூடிய அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி பிரதான தூதனாக இருந்தவன், தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை என்ன செய்வேன்? உயர்த்துவேன், நானும் தேவனுக்கு ஈக்குவலா என்ன செய்வேன்? ஆவேன் அப்படின்னு சொல்லி பெருமை கொண்டு ஒரு கலகத்தை என்ன செஞ்சான்? ஏற்படுத்தினான். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால நான் அதுக்குள்ள வந்து டீட்டெயிலா போல. அங்கேயும் ஒரு கலகம் என்ன செஞ்சது? உண்டானது. அப்பொழுது தேவன் அவனையும் அவனோடு கூட இருந்த மற்ற தூதர்களையும் கீழே விழ தள்ளினார்னா, பூமியில இல்ல, ஆகாய மண்டலங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க? தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உன்னதமான இடத்துல இருந்து எங்க தள்ளப்பட்டிருக்காங்க? ஆகாய மண்டலத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. அதுவும் பரலோகத்து கணக்குல தான் என்ன செய்யும்? வரும். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதனையும் தன் பக்கம் என்ன செய்கிறார்கள்? இழுக்க முயற்சி செய்யறாங்க. அதுல ஏற்பட்ட கலகம் தான் மனுஷன் தேவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சான்? அப்ப பரலோகத்திலும் கலகம் உண்டானது, பூலோகத்திலும் கலகம் உண்டானது. ஆனா ரெண்டு கலகத்துக்கும் காரணமானவன் யாருன்னா, இந்த பரலோகத்திலிருந்து கீழே விழ தள்ளப்பட்ட அந்த ஆளுதான். அவன் தான் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சது? காரணம். அவன் வந்து இந்த பூமியில படைக்கப்பட்ட முதல் மனிதனை என்ன செஞ்சான்? மோசம் போக்கினான். முதல் மனிதனும் அவன் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு விரோதமாக என்ன செஞ்சான்? எழும்பினான். ரைட். இப்போ பரலோகத்தில இருந்து கலகம் உண்டாக்கி வந்த கூட்டம் இருக்குது இல்லையா? பரலோகத்துல கலகம் உண்டாக்கி கீழே விழப்பட்ட கூட்டம் இருக்குல்ல, இவங்க இன்னும் கலகம் பண்ணி கொண்டுதான் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். பூலோகத்துல கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ண கூட்டம் இருக்குதுல்ல, அது வந்து மனுஷ கூட்டம். இவர்களும் இன்றும் கர்த்தருக்கு விரோதமாக என்னதான் செஞ்சிட்டு இருக்காங்க? கலகம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? ஆனா இந்த பூலோகத்தில் இருக்கிற கலக கூட்டத்தார், அதாவது மனிதர்கள், யாருடைய ஏவுதலின்படி கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா, எபேசியர் 2வது அதிகாரத்துல என்ன எழுதியிருக்கு? முன்காலத்திலே நீங்கள் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி என்ன செய்தீர்கள்? நடந்து கொண்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூலோகத்தில் இருக்கிற கலக கூட்டத்தாராகிய மனிதர்களும் பரலோகத்திலிருந்து விலத்தள்ளப்பட்ட கலக கூட்டத்தாராகிய அந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடிதான் என்ன செய்யறாங்க? நடந்து கொள்கிறார்கள். இப்பதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த ஐடியாவை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நீங்க பார்க்கிற விஷயங்களும் சரி, நீங்க பார்க்காத விஷயங்களையும் சரி, அவர் பேசுறது அதிகார மையங்களை பத்தி பேசுறாரு. இவைகள் எல்லாவற்றையும் யார் தான் உண்டாக்குனா? இவங்க கலகம் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா உண்டாக்குனது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். யாருக்காக உண்டாக்குனாரு? அவருக்காக உண்டாக்கினார். ஆனா இன்றைக்கு இவைகள் அவருக்காக தான் செயல்படுதான்னு கேட்டா இல்ல. போன வாட்டி நம்மளை மட்டும் சிந்திச்சோம். இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சிந்திச்சோம்னா, பரலோகத்திலிருந்து விழத்தள்ளப்பட்ட ஆகாய மண்டலங்களில் இருக்கிறவர்களும் கர்த்தருக்காக வாழல. இந்த பூமியில அவர்களுடைய பேச்சை கேட்டு தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனு கூட்டம் இருக்குது இல்லையா? இவர்களும் கர்த்தருக்காக என்ன செய்யறது இல்ல? வாழ்றது இல்ல. இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, கர்த்தருக்காக வாழ்றோம்னு சொல்லி இதுல இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து
கடைசி வரைக்கும் நான் கர்த்தருக்காக தான் வாழ்வேன்னு தீர்மானம் பண்ணி வர கூட்டமும் யாருக்காக வாழ்றது இல்லை? அவருக்காக வாழ்றது இல்லைன்றதுனால தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுறார். இப்போ புரியுதா ஏன் இந்த டைரக்ஷன்ல அவர் கொண்டு போறாரு நம்மளன்னு? இப்போ நம்ம 18 இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. கொலோசியருக்கு வந்துடலாம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இப்போ ஒரு கூட்டத்தை குறித்து பேசுகிறார். சபை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சபை அப்படின்ற வார்த்தை இங்க கிரேக்க மொழியில எக்லீசியான்னு இருக்கும். எக்லீசியானா என்ன அர்த்தம் தெரியுமா? கூட்டம்னு அர்த்தம். அவ்வளவுதான். என்ன அர்த்தம்? கூட்டம். மனுஷ கூட்டம் தான். மனுஷ கூட்டம் தான். உதாரணத்துக்கு நீங்க எபேசு நகர்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிச்சீங்கன்னா அந்த தியானால் அப்படின்ற ஒரு கோயில், ஒரு தேவதையின் கோயில் இருந்தது. இவங்க சுவிசேஷம் சொல்லி அங்கிருந்து நிறைய பேர் அந்த சிலையை வாங்குறதுக்கு என்ன செஞ்சிடறாங்க? ஆட்கள் குறைஞ்சிடுறாங்க. அப்ப அந்த சிலை செய்யற மனுஷன் இருக்கான் இல்லையா, விக்கிரகங்களை செய்யற மனுஷன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? வியாபாரத்துல குறைவு ஏற்பட்ட உடனே அவன் என்ன பண்ணான்? கலகத்தை என்ன செஞ்சான்? ஏற்படுத்தினான். ஒரு கும்பல் அங்க என்ன செஞ்சது? கூடியது. யாருக்கு விரோதமா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவங்களுடைய டீமுக்கு விரோதமா கும்பல் கூடிச்சுல்ல. அந்த கும்பல் அப்படின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க மொழியும் எக்லீசியா தான். சோ எக்லீசியா அல்லது சபை என்ற அந்த வார்த்தைக்கு ஜஸ்ட் வேர்டுக்கு அர்த்தம் குரூப் ஆஃப் பீப்புள். என்னது? ஆனா இங்க நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கும்பலுக்கு அல்லது ஒரு கூட்டத்துக்கு, ஒரு கூட்ட மக்களுக்கு தலையாக இருக்கிறாருன்னு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாருல்ல. அந்த கூட்டம் யார்? அந்த கூட்டம் யாருன்னா அந்த யாசோன் வீட்டுக்கு வெளியில கூடின கும்பல் மாதிரியான கூட்டம் இல்ல. தங்கள் இஷ்டத்திற்கு ஒன்று சேர்ந்து ஏவப்பட்டபடி கூடுகிற கூட்டம் அல்ல. அப்ப இந்த கூட்டத்தை நம்ம டிஃபைன் பண்ணணும்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, பைபிள்ல இருக்கிறபடி டிஃபைன் பண்ணணும்னா 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்தை எடுப்போம். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிங்க. 2ஆவது வசனம் வாசிங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற அந்த கூட்டத்தார் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறார்கள் இல்லையா? இந்த தேவனுடைய சபைக்கு. அப்ப சபை அப்படின்னு சர்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த எக்லீசியா, ஆனா ஹிந்தில கலீசியா, நீங்க தெலுங்குல சங்கம், தமிழ்ல சபை, இங்கிலீஷ்ல சர்ச். நாம யூஸ் பண்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாகவே வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்துக்கு பேர் தான் என்னது? சபை. புரிஞ்சுச்சா? இந்த கூட்டத்துக்கு தான் யார் தலைன்னு இங்க போட்டிருக்குது கொலோசியர்ல? இயேசு கிறிஸ்து. இப்போ 18வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 1:18. அவரேனா இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்துக்கு. சபை அப்படின்னா யாருங்க? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. சபைனா யாரு? 1 கொரிந்தியர்ல வாசிச்சோம். அங்க பார்க்க கூடாது. சொல்லுங்க, பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் தொடர்ந்து பரிசுத்தவான்களாகவே இருப்பதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்துக்கு பேர் தான் என்னது? சபை. பொதுவா நீங்க அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கூட்டத்துக்கும் சபை தான் பேரு இல்லையா? ஜாதி சங்க சபை இருக்கா? மத ரீதியாக இந்து மகா சபை இருக்குதா? நிறைய சங்கங்கள் இருக்குது, அதுவும் சபை தான். சபையில இப்படி பேசாத அப்படின்னு வாங்க. சோ கும்பலா கூடினாலே அது என்னதுதான்? சபை தான். நாம அப்படிப்பட்ட கும்பலை இங்க பார்க்கல. இந்த இடத்துல சபை சர்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்கள். யாரால? இயேசு கிறிஸ்துவால. 2வது, தொடர்ந்து பரிசுத்தவான்களாகவே இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நாட் ஒன்லி ஒன்ஸ் sanctified பட் எவ்ரிடே sanctification. ஒரு தடவை பரிசுத்தமாக்கப்பட்டு தொடர்ந்து அனுதினமும் பரிசுத்தமாகவே இருப்பதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்திற்கு பேரு சபை. இந்த கூட்டத்திற்கு யார் தலையாக இருக்கிறாருன்னு இங்க வாசிக்கிறோம்?
இயேசு கிறிஸ்துவானவர் தலையாக இருக்கிறார். அப்படின்னா லீடராக இருக்கிறார், அல்லது தலைவராக என்ன செய்கிறார், இருக்கிறார் அப்படின்னு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். 17வது வசனத்துல என்ன எப்படி முடிக்கிறார்னா, எல்லாவற்றிற்கும் அவர் தான் முன்னாடி இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் தலைமை, எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர் யாரு, இயேசு கிறிஸ்துவானவர். அவர் எல்லாவற்றிற்கும் சொல்றது ஒட்டுமொத்த படைப்பையும் சொல்கிறார். அதுல குறிப்பா பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சிங்காசனங்கள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், கர்த்தத்துவங்களை சொல்லுகிறார். இவைகளுக்கு முந்தினவராக யார் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிட்டு அதே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில இருக்கிற சபை தன்னால பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்கும் தொடர்ந்து பரிசுத்தவான்களாகவே வாழும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற கூட்டத்திற்கு, சபைக்கு, சர்ச்சுக்கு, சங்கத்திற்கு, கலீசியாவிற்கு, எக்லீசியாவிற்கு யார் தலையா இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவானவர் தலையா இருக்கிறார். அந்த கனெக்ஷன் புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்போ என்ன இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபையை இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு தெரியுமா? சபையை சபைக்கு இவர் தலைன்னு சொல்லும் போது இப்ப எங்க கொண்டு வந்து சபையை வைக்கிறாரு? உங்களுக்கு புரியுதுங்களா? இவைகள் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரு ஒரு கூட்டத்திற்கு தலையாக இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த கூட்டத்தை கர்த்தர் எங்க கொண்டு வந்து வைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? உன்னதங்கள்ல கொண்டு வந்து என்ன செய்யறாரு, வைக்கிறார். இதுதான் எபேசியர் 2வது அதிகாரத்துல போட்டிருக்கு. நம்மை கிறிஸ்து இயேசு உடனே கூட உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இனிமே உட்கார வைக்க போறாருன்னு சொல்ல, ஆல்ரெடி நம்மை அங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாருன்னு சொல்லி இருக்கும் போது, இப்ப சபை அப்படின்ற இந்த கூட்டத்திற்கு ஒரு பெரிய பொறுப்பு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஒரு பெரிய பொறுப்பு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பெரிய அதிகாரம் வந்துருதுன்னா பெரிய பொறுப்பு என்ன செய்யுது, வருது. இப்ப யாருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார்னா, அதை பத்தி தான் கீழே அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். நம்ம பொதுவா பார்த்துட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாக வாழும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் பார்த்தாச்சு. ஆனா இப்போ அது கீழே நம்ம படிக்க போறோம் பாருங்க. இப்போ வாசிங்க அப்படியே. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல போதும் இந்த வசனம் ஒரு காமன் மேன் வாசிச்சானா ரொம்ப கேள்விக்குரிய வசனமாக மாறும். ஏன்னா இவ்வளவு நேரம் இயேசு கிறிஸ்துவானவர் யாருன்னு பார்த்துட்டு இருக்கோம், எல்லாவற்றுக்கும் முந்தினவர்னு பார்க்கிறோம். 18வது வசனத்துல சொல்றாரு, அவர் தான் ஆதி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தான் எல்லாவற்றுக்கும் முந்தினவர்னு அர்த்தம். அதோட நிறுத்தல, அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவர் செத்து போய் உயிரோடு எழுந்தவர்களில் முதற்பேலனானவருமாய் இருக்கிறார்னு சொல்றாருன்னா, இவர் ஏன் செத்தார் என்கிற ஒரு கேள்வி என்ன செய்யும், வரும். இவருக்கு எப்படி சாவு வந்தது என்கிற ஒரு கேள்வி என்ன செய்யும், வரும். நமக்கு ஆல்ரெடி அது தெரியும்ன்றதுனால இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம நிறுத்துறதே கிடையாது. அங்க அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். அதாவது கிளைமேக்ஸ் தெரிஞ்ச படத்தை பாக்குற மாதிரி நமக்கு கதை தெரிஞ்சிருச்சு, இந்த புக்கோடைய ஃபைனல் சாப்டர் தெரிஞ்சிச்சுன்றதான் புக்கே படிக்கிறது இல்லை, டைரக்டா ஃபைனல் சாப்டர் வாசிட்டு என்ன பண்ணிடுறது, போயிடுறதுன்ற மாதிரி இந்த வசனத்தை அப்படியே தாண்டிட்டு போயிடுவோம் நம்ம. ஆனா இந்த இடத்துல நம்ம நிக்கணும். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம யாரை பத்தி படிக்கிறோம், ஒருத்தரை பத்தி படிக்கிறோம். அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பயங்கரமா இருக்குது. ஆனா அவர் ஒரு கூட்டத்திற்கு தலையா இருக்கிறாரு. அப்படி தலையா இருக்கிறவர் எப்படி தலையா ஆனாருன்னு சொல்லும்போது அதற்குரிய ப்ராசஸ சொல்றாரு. அவர் செத்து போய் உயிரோடு எழுந்து வந்தவர்களில் முதற்பலனானவர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு போது, ஏன் செத்தார்ன்ற கேள்வி என்ன செய்யுது, வருது.
இந்த கூட்டம் சபைன்றாங்களே, இந்த கூட்டம் என்ன அப்படின்ற கேள்வி என்ன செய்யுது? வருது. இவர் ஏன் இவங்களுக்கு தலையா இருக்கிறாருன்ற கேள்வி என்ன செய்யுது? வருது. இதெல்லாம் அந்த இடத்துல நம்ம நின்று கவனித்து கேட்டு படிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. 19வது வசனத்தை வாசிங்க. சகல பரிபூரணமும், சகல பரிபூரணமும், the fullness of God, தேவனுடைய சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. இப்ப அடுத்த லெவலுக்கு போறார். எப்படி செத்தாரு? எப்படி செத்தாரு? சிலுவையில் ரத்தம் சிந்தி செத்தாரு. சிலுவை அப்படின்ற அந்த வார்த்தையை முதல் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பிரஜையின் இடத்துல, ஒரு சாதாரண சிட்டிசன் இடத்துல நீங்க சொன்னீங்கன்னா, போன வருஷம் குட் ஃப்ரைடே மீட்டிங் வந்தவங்களே தெரியும், அவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியாது. சில விஷயங்களை பத்தி நம்ம சாப்பிடும்போது பேச மாட்டோம் இல்லையா? சில விஷயங்களை பத்தி நம்ம சாப்பிடும்போது பேசுவோமா? குடும்பத்துல பேசுவோமா? பப்ளிக்கா சில விஷயங்களை, அவமானகரமான விஷயங்களை நம்ம பேசுவோமா? அந்த மாதிரி சிலுவை என்கிற வார்த்தை அந்த நாட்களில் அவமானகரமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதை சொன்னாலே அன்றைக்கு இருக்கும் உலகத்துல பயமும் நடுக்கமும் எல்லாருக்கும் என்ன செய்யும்? வரும். இன்னைக்கு சிலுவை என்பது ஒரு ஃபேஷன் டிசைனாக என்ன செஞ்சிருச்சு? மாறிடுத்து. காதலையும் கழுத்திலையும் வீடுகளிலையும் சபை கூடங்களிலையும் மாடர்னாக சிலுவைகள் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? தொங்கிக் கொண்டிருக்குது. அன்னைக்கு அந்த சிம்பலை பார்த்தாலே செத்து போயிடுவாங்கன்ற லெவலுக்கு பயம் வரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அது அவ்வளவு கொடுமையான மரணம். அந்த மரணத்தின் தூக்கு மேடை தான் என்னது? சிலுவை. அந்த சிலுவையில, அவ்வளவு அவமானப்படக்கூடிய ஒரு சிலுவையில, அவ்வளவு மோசமான கீழ்த்தரமான குற்றம் செய்கிறவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கேவலமான மோசமான வேதனை நிறைந்த மரத்திலே இவர் யாரு? இவர் அப்படின்ற வார்த்தைக்குள்ள நீங்க 17வது வசனத்திலிருந்து இது வரைக்கும் வாசிச்ச எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு வந்தீங்கன்னா, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மேலானவர், எல்லாவற்றையும் படைத்தவர், இவைகள் அனைத்திற்கும் முந்தினவராய் இருக்கிறவர். கேவலமான ஒரு மரணத்தை, கற்பனையில கூட சிந்திச்சு பார்த்தால் பயம் வரக்கூடிய ஒரு மரணத்தை, கொடூரமான ஒரு சாவை அவர் அனுபவித்து ரத்தம் சிந்தி, வாசிங்க, சமாதானத்தை, என்னத்தை உண்டு பண்ணாரு? ஏன் இவர் சமாதானத்தை உண்டாக்கணும்ன்ற கேள்வி வருது. சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள், இப்ப வராரு பாருங்க, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய யாவையும் அவர் மூலமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு அவரோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கும் அவருக்கு பிரியமாயிற்று. இதனாலதான் இந்த பாயிண்ட் அவர் சொல்றதுக்காக தான் 17வது வசனம் 18வது வசனத்துல, சாரி 15ல இருந்து 17 வரைக்கும் இந்த விஷயங்களை சொல்றாரு. புரிஞ்சதா? 15ல இருந்து 17 வரைக்கும் ஏன் அவரு பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சிங்காசனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் முந்தினவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு ஏன் சொன்னார்னா, இந்த படைக்கப்பட்டவைகள் இந்த கர்த்தருக்காக என்ன செய்யல? வாழவில்லை. இப்ப இவர் என்ன பண்றாரு? நம்ம மேல வச்ச அன்புனால எல்லாவற்றுக்கும் முந்தினவராக, பெருமை உள்ளவராக, பேர் பெற்றிருக்கிற கர்த்தர்
இந்த பூமியில இறங்கி வந்து கொடுமையான ஒரு மரணத்தை சிலுவையில அனுபவிச்சு ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து அந்த உயிர்த்தெழுதலினாலே தனக்கென்று ஒரு கூட்டத்தை, இந்த கூட்டத்திலிருந்து, கலகக்காரராகிய இந்த கூட்டத்திலிருந்து மீட்டெடுத்து அந்த கூட்டத்திற்கு தலையாக அவர் என்ன செஞ்சிருக்கிறார், மாறி இருக்கிறார். எதற்காக இதை செஞ்சாருன்னா, ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுனா, இப்படி அவர் செய்வதனாலே தான் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலும் உள்ளவைகளும் ஆகிய யாவும் சமாதானம் பெற்று சீர் பொருந்தும். என்ன செய்யும்? சீர் பொருந்தும், தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்கு. இப்ப இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். நான் கொலோசியர் எபேசியரையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது ரெண்டுத்திலையும் நிறைய விஷயங்கள் என்ன செய்யறதுன்னா ஒற்றுமையாக இருக்கிறது. இப்போ எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் வாசிங்க. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். 9 வாசிங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் எல்லாவற்றையும் என்னது இப்ப நம்ம பார்த்தோம், கொலோசியர்ல சொல்லியிருக்காரு. சகலத்தையும் கிறிஸ்துவுக்கு உள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று, எல்லாத்தையும் உள்ள கூட்டி கொண்டு வந்து வைக்கணும் என்று தமக்குள்ளே தீர்மானம் பண்ணியிருந்தார். அப்ப தேவன் என்ன தீர்மானம் பண்ணியிருந்தார்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாவற்றையும் சீர் பொருத்த பண்ண வேண்டும். இப்போ ஒரு கேள்வி வரும். கீழே வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து நம்மை தேவனோட ஒப்புரவாக்கிட்டாரு, சரி. ஆனா இந்த மேல உக்காந்துக்கிட்டு எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்களே, இவர்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். அவசரமே படாதீங்க. 2வது அதிகாரத்துக்கு போகும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்றார். யாரு? கொலோசியர்ல 2வது அதிகாரத்துக்கு போகும்போது அவங்களை என்ன பண்ணாரு அப்படின்றத என்ன செய்கிறார், எக்ஸ்பிளைன் பண்றாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால இப்போ அவசரப்படாதீங்க. 2வது அதிகாரத்துக்கு போகும்போது அந்த கேட்டகரியை நம்ம படிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன தெரியுமா? சிலுவை மரணம் என்பது நாம நினைத்து பார்க்கிற மாதிரி இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இந்த பூமியில வந்து தன்னுடைய உயிரை நமக்காக தந்து அன்பு என்னதென்றால் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிற அளவோடு நின்று கொள்வது இல்லை. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய தேவனுடைய திட்டம் என்ன செய்யுது இருக்குது. அதுல பாதி தான் இப்ப நம்ம பாக்குறோம், மீதியை 2வது அதிகாரத்துல பார்க்க போறோம். ஒரே மரணத்துல 2 விஷயங்கள் அவர் செய்யறாரு. என்னன்னா, பரலோகத்துல உள்ளவைகளையும் தனக்குள்ள கொண்டு வந்து அடக்கி வைக்கிறாரு, பூலோகத்தில் இருக்கிற நம்மையும் அவரோடு கூட சேர்த்து சீர் பொருந்த பண்ணி ஒரு சமாதானத்தை என்ன செய்கிறார், ஏற்படுத்துறார். என்ன சமாதானம்னா, இப்போ தேவனோடு நமக்கு என்ன செஞ்சிருக்குது, இப்ப தேவனுக்கும் நமக்கும் பிரிவினைக்கு காரணம் என்னது? பாவம். பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு, இருக்கிறதுலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும் இருக்கிறதுலே கீழே இருக்கிற நமக்கும் பிரிவினை உண்டானதுக்கு காரணம் நடுவில் என்னது? பாவம். இந்த பாவத்தை நாம செஞ்சதுக்கு பிரச்சனை இது நடுவில் இருக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை என்ன பண்ணாரு, எப்படி அந்த விஷயத்தை அவர் பண்ணதுனால பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினாரு, பரலோகத்தையும் பூமியையும் எப்படி ஒன்றிணைத்தாரு, எப்படி தனக்குள்ள அதை இணைத்து சமாதானம் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தை முழுமையாக நாம புரிந்து கொள்வதற்கு 2வது அதிகாரம் வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இப்போதைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ற லெவலுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏதோ ஒரு விஷயம் அந்த சிலுவை மரணத்துல இருக்குதுங்க. அவருடைய சிலுவை மரணத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் அவர் ரத்தம் சிந்தினது, அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்தை செய்ய வேண்டி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு என்ன செய்யுது இருக்கு. அதை அவர் செஞ்சிருக்கிறார்.
ஏதோ ரத்தம் சிந்தினாருப்பா, வாவ் சம லெவல்ல என் மேல அப்படின்ற லெவலோட இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு யுத்தம் என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. அதை நம்ம 2வது அதிகாரத்துக்கு போகும்போது பார்க்கலாம். ஆனா இப்ப 1வது அதிகாரத்தை என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்படிதான் சமாதானத்தை செய்ய வேண்டும் என்று யார் பிரியப்பட்டார், இயேசு கிறிஸ்துவானவர் பிரியப்பட்டார், அவருக்கு பிரியமாயிற்று. இப்போ 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்க. முன்னே அந்நியராயும், இப்போ நம்ம கிட்ட வந்துறாரு, பூலோகத்துக்கு வந்துடுறாரு. முன்னே நீங்கள் அந்நியராக இருந்தீங்க, துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும், துர்க்கிரியைகளினாலே உங்கள் மென்டல் ஸ்டேட்டஸ்லயே நீங்க உங்கள் மனதிலேயே நீங்க யாருக்கு சத்துருக்களா இருந்தீங்க, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தீங்க. உங்களையும் பரிசுத்தராகவும், இப்படிப்பட்ட உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் அவருக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். சமாதானம் பண்ண ப்ராசஸ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க இருந்தீங்கல்ல இந்த பூலோகத்துல இருக்கிற அடங்காத கூட்டம் இருக்கிறீங்க இல்லையா, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்த அடங்கா பிடாரிகளாகிய இருக்க மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, மனுஷ கூட்டமாகிய நாம் இருக்கோம் இல்லையா, நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்னா தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். காரணம், நம்முடைய மைண்ட்லயே நம்ம யாருக்கு சத்துருக்களாக இருந்தோம், ஏன்னா நம்ம யோசிக்கிற ப்ராசஸை யாருக்கு அகேன்ஸ்டா தான் யோசிக்கிறோம், தேவனுக்கு அகேன்ஸ்டா தான் யோசிக்கிறோம். மனதிலேயே நம்ம சத்துருக்களாக இருந்தோம். செயல் செஞ்சதுனால இல்ல, செஞ்சதுனால சத்துரு இல்ல, சத்துருக்களாக இருந்ததுனாலதான் என்ன செய்யறோம், செஞ்சோம். பாவியாக பிறந்ததுனால பாவம் செய்யறோம், பாவம் செஞ்சதுனால நம்ம யாரும் இல்ல, பாவிகள் அல்ல. நம்ம மைண்ட்லயே நம்ம யாருக்கு விரோதமான தான் யோசிக்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாக தான் யோசிக்கிறோம். இதுதான் மனு கூட்டம். கண்டினியூஸ் ரிபெல்லியன் அகைன்ஸ்ட் காட், தேவனுக்கு விரோதமான தொடர்ச்சியான கலகத்திலே யார் ஈடுபட்டு வரோம், மனிதர்கள் ஈடுபட்டு வரோம். இன்றைய நாள் வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேல இந்த கேட்டகரி விட்டுருங்க, விலத்தள்ளப்பட்டவங்களை விட்டுருங்க, அவங்களுக்கு நம்ம 2nd சாப்டர்ல வரலாம். இப்போ மெயினா எங்க வராருன்னா, அந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவியின் பேச்சை கேட்டு அவனுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம சிந்திக்கிறது என்ன சிந்திக்கிறோம், நான் ஃப்ரீடமா இருக்க போறேன், நான் சுயாதீனமா என்ன செய்ய போறேன், இருக்க போறேன். இப்படி எல்லாம் சிந்திச்சு ஆக்சுவலி நம்ம அடிமைகளாக தான் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், இருந்துகிட்டு இருந்தோம். நம்ம தேவனுக்கு விரோதமான எதிரிகளாக என்ன செய்யறோம், இருந்துட்டு இருந்தோம். இப்படிப்பட்டவர்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்குவதற்காக நம்மை போலவே மாம்சத்துல வந்து தமது மாம்சத்திலே அடைந்த ஆக்கினையினாலே நமக்கான தண்டனையை தன் மாம்சத்திலே ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையினால நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததின் மூலம் நம்மை தேவனோடு என்ன செய்திருக்கிறார், ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்போ இந்த சிலுவை மரணத்தினுடைய எர்த்லி ஆஸ்பெக்ட், பூலோக ஆஸ்பெக்டை நம்ம இப்போ படிச்சிருக்கிறோம். சிலுவை மரணத்தினுடைய பூலோக பகுதியை மட்டும் இப்போ படிச்சிருக்கோம். பூலோக பகுதி என்ன அப்படின்னா, தேவன் நமக்காக இந்த பூமிக்கு மாம்சத்துல வந்து, நம்மை போல மாம்சத்துல வந்து, அந்த மாம்சத்துல தேவனுடைய ஆக்கினையை என்ன செஞ்சார், தண்டனை என்ன செஞ்சாரு, கோபத்தை என்ன செஞ்சாரு, ஏற்றுக்கொண்டு கலகக்காரர்களாகிய எதிரிகளாகிய சத்துருக்களாக இருக்கிற மனு கூட்டத்தினுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, நம்ம ஏற்கனவே 18வது வசனத்துல வாசிச்ச மாதிரி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி இப்படி தேவனோடு நம்ம என்ன செய்திருக்கிறார், ஒப்புரவாக்கி இருக்கிறார். இது வந்து சிலுவை மரணத்தினுடைய பூலோக ஸ்டேட்டஸ், பூலோக சைடு. இது இந்த நாணயத்தினுடைய ஒரு பக்கம். இதே நாணயத்துக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. தொடர்ச்சியா நம்ம கொலோசியர்ல வாசிச்சோம்னா 2வது அதிகாரத்துக்கு வரும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் நம்ம இப்போ நம்மளோட நிறுத்திக்கலாம். இப்போ இந்த கூட்டத்தாருக்கு பேரு தான் சபை. இந்த கூட்டத்தாருக்கு பேரு தான் சபை. இவங்க எப்படி இருக்கணும்ன்றதுக்காக உயிரை கொடுத்திருக்காருன்னு அங்க போட்டிருக்குது. பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாக இருக்க வேண்டும் என்பதற்காக.
பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாக தமக்கு முன் நிறுத்த வேண்டும் என்பதற்காக தமது மாம்சத்திலே அடைந்த ஆக்கினையினாலே இப்பொழுது தேவனோடு நம்ம என்ன செய்திருக்கிறார், ஒப்புரவாக்கினார். அப்ப இப்ப இங்க வரலாம். போன வாரம் நம்ம படிச்சோம் 17வது வசனத்துல, அதாவது 15ல இருந்து 17 வரைக்கும் படிக்கும்போது படிச்சோம், அவர் எல்லாவற்றையும் படைச்சார் இல்லையா, தம்மை கொண்டு படைத்தார், தமக்கென்று படைத்தார் அப்படின்னு படிச்சோம். ஆனா நம்ம அப்படி இருந்தோமானா இல்ல. இப்ப என்ன பண்றாருன்னா மறுபடியும் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ரீக்ரியேஷன், நியூ கிரியேஷன். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய படைப்பாக என்ன செய்யறான், இருக்கிறான். எபேசியர் 2வது அதிகாரத்துல சொல்லி இருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம எதற்காக தெய்வ சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நற்கிரியைகளை செய்வதற்கு. அப்போ புதிய படைப்பாக நம்மை மீண்டும் என்ன செஞ்சிருக்கிறார், படைச்சிருக்கிறாரு. பட் இந்த ப்ராசஸ்ல அவர் மண்ணில இருந்து ஒரு பொம்மையை உருவாக்கி மூக்குல காத்த ஊதி படைக்கல. பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் நம்முடைய நிலையை எடுத்துக்கொண்டு நாம் பெற வேண்டிய தண்டனையை பெற்று ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மரித்தவர்களிலிருந்து உயிரோடு எழுந்தவர்களில் முதற்பலனானார். அவருக்குள் நாம் எல்லாரும் முதற்பலன்களாக என்ன செய்யறோம், இருக்கிறோம். இப்படி நம்மை என்ன செஞ்சாரு, புதிய படைப்பாக படைச்சிருக்கிறார். எதற்காக படைச்சிருக்கிறாருன்னு இங்க சொல்றாருன்னா, பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாக தனக்கு முன்பதாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக. இப்ப எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு வரலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. தாமதை, இந்த அதைன்றது சபையை, அது 25ல இருந்து வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எதில் அன்பு கூர்ந்தார், சபையில் அன்பு கூர்ந்து. தாம் அதை அதைன்றது எது, சபை. சபைன்றது யாரு, நாம. தாம் நம்மை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும் கரைதிரை, இரண்டாவது சொல்றாரு, கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமே இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் அவருக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கணும்ன்றதுக்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நீங்க கொலோசியர்ல சொல்லி இருக்கிறத விட இன்னும் அதிகமான வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. பட் பேசிக்கலி கொலோசியர்ல நம்ம வாசிச்ச அதே விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்கு. என்னென்ன விஷயம் சொல்லியிருக்குன்னா, நம்மை வசனத்தை கொண்டு கழுவி பரிசுத்தமாக்கி கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமே இல்லாம பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பதாக நிறுத்தணுன்றதுக்காக தம்மை தாமே இந்த சபைக்காக என்ன செஞ்சாராம், ஒப்பு கொடுத்தாராம். கொலோசியர்ல என்ன வாசிக்கிறோம், பரிசுத்தமும் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாக இருக்கும்படிக்கு தம்மை தாமே நமக்காக என்ன செஞ்சாரு, ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு வாசிக்கிறோம். which means நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு சபையாக நம்மை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கும் இடம் என்பது எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு இடம். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார் போது பொறுப்புன்னு ஒண்ணு என்ன செய்யுது, இருக்குது. முதல் மனிதனை தேவன் படைச்சம்போது அவனுக்கு கொடுத்த பொறுப்பை விட பல மடங்கு உயர்ந்த பொறுப்பை இன்றைக்கு யார் பெற்றிருக்கிறோம், இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிற அல்லது மறுபடியும் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களாகிய நமக்கு என்ன செய்து இந்த பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த மனுஷனை பத்தி எபேசியர் நிருபத்துல போட்டிருக்குது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் அப்படின்னு போட்டிருக்குது. யாரு, இந்த கூட்டமாகிய சபையை பத்தி. கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரத்துல வாசிங்கன்னா புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ ஒட்டுமொத்த சபையையும் ஒரே ஆளாக
சித்தரிச்சு அந்த ஒரு ஆளுடைய தலையாக யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சரீரமாக இன்னைக்கு யார் இருக்கிறோம்? சபை. சபையுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன வடிவமைச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த விஷயத்தை. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் வந்து எவ்வளோ வார்த்தைகள்ல சொன்னாலும் விவரிக்கவே முடியாத உன்னதமான விஷயம். நம்ம ஒரு நாள் அவரை சந்திக்கும் போதுதான் இதனுடைய மகிமையவே நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அவ்வளவு பெரிய விஷயத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்துருக்கு. ஸோ நம்ம சிந்திப்பதற்கு இந்த விஷயங்களை இதோட நிறுத்தலாம். எப்படி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம்னா, மாம்ச சரீரத்தில் அடைந்த ஆக்கினையினாலே. எதற்காக நம்ம இப்படி ஒப்புரவாக்கி இருக்கிறாருன்னா, பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாக நம்ம அவருக்கு முன்பதாக நம்ம நிற்கணுன்றதுக்காக. இப்ப 23வது வசனத்தை வாசிங்க. அந்த சுவிசேஷம், இவ்வளவு நேரம் அவர் சொன்ன செய்தி தான் என்னது? சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. மார்க் 16:15 சொல்றாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இப்ப இந்த செய்தி வெறும் மனிதர்களுக்கானது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த படைப்புக்கானது. ஒட்டுமொத்த படைப்புக்குமானது. So gospel is not limited for human beings alone. It's for all creation. எல்லா படைப்புகளுக்குமானது. இந்த படைப்புகளுக்கு தலையாக படைக்கப்பட்ட மனிதனை மீட்பதன் மூலம் இந்த சுவிசேஷம் அனைத்து படைப்புகளுக்குமான சுவிசேஷமாக என்ன செஞ்சிருது? மாறிடுது. இந்த சுவிசேஷத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டாருன்னு சொல்றாரு. இதை சொல்லிட்டு நீங்க 24 இருந்து 29 வரைக்கும் படிங்க. அடுத்த வாரம் வரும்போது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சுவிசேஷத்துக்காக அவர் படுகிற பாடுகளை சொல்றார். இப்போ இந்த சுவிசேஷத்துக்காக, இவ்வளோ பெரிய விஷயத்துக்காக நாம தாராளமாக என்ன படலாம்? பாடுகளை படலாம், கஷ்டங்களை சகிக்கலாம், துக்கங்களை சுமக்கலாம், வேதனைகளை அவமானங்களை பொருட்படுத்தாமல் சகித்து கொள்ளலாம். ஏன்னா நாம் மீட்கப்பட்ட இந்த சுவிசேஷம், நாம் மீட்கப்பட்ட இந்த ப்ராசஸ் தான் சுவிசேஷ செய்தி. இது அவ்வளோ மகிமையானது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இதற்காக நான் பாடுபடுற அந்த விஷயங்களை பற்றி பேசுறாரு. நம்ம அதை வந்து அடுத்த வாரம் என்ன செய்யலாம்? சிந்திக்கலாம். ஸோ அந்த விஷயம் கடந்து நம்ம 2வது அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். பட் 2வது அதிகாரத்துக்குள்ளே போகும்போது இப்போ நம்ம இவ்வளோ நேரம் படித்த விஷயங்கள் எல்லாம் மைண்டுக்குள்ளே நல்லா என்ன செஞ்சுக்கணும்? வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம 2வது அதிகாரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அடுத்த கட்டத்துக்குள்ளே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை என்ன செய்கிறார்? கொண்டு போகிறார். ஸோ இன்னும் டீப்பாக நம்ம அதை குறித்து சிந்திக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார்.